ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். யாரும் தள்ளி விட்டு போகாதீங்க. பூண்டை வச்சு இடுப்பு வலி முதுகு வலிக்கு ஒரு மருத்துவ இது பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ தள்ளி விட்டு போகாதீங்க, வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள், சரிங்களா? பூண்டு ஏற்கனவே எவ்வளோ மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லி பூண்டை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அன்றாடம் நம்ம எல்லா ஃபுட்டுலேயுமே நம்ம பூண்டு யூஸ் பண்ணுறது தான் எல்லாருமே. பூண்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, கேஸ் ட்ரபிளுக்கு, கொலாஸ்ட்ரல் இது பண்ணுறதுக்கு மெயின். இது நம்ம ஒரு அழகு பியூட்டி டிப்ஸுக்கு ஏற்றதான ஒரு இது. அது எப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. ஒரு 100 ml பால் எடுத்துக்கிடுங்க. 200 மில்லி தண்ணி சேர்த்துக்கிடுங்க. 100 ml பால், டபுள் ஆட்டு தண்ணி சேர்க்கணும். 200 இது தண்ணி. 10 பல் பூண்டு இடித்து வச்சுக்கிடுங்க, சரிங்களா? இந்த தண்ணியும் பாலுமா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது இந்த பூண்டு இடித்து வச்ச பூண்டு 10 பல் பூண்டையும் அதில் சேர்த்துக்கிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பால் 100 மில்லி பால் சேர்த்துருக்கீங்கன்னா அந்த பாலோட அளவில் வரணும். தண்ணி 200 மில்லி நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கிறது அதை ஃபுல்லும் வற்றிட்டு பாலோடைய அளவு மட்டும் வரணும். அந்த அளவில் சுண்டி வரும்போது ஆஃப் பண்ணிக்கிடுங்க. பால் கொஞ்சம் ஆறட்டும். நைட்டு இது பகல் டைமில் குடிக்க வேண்டாம், நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் இந்த பாலை குடிச்சிட்டு படுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, இடுப்பு வலி முதுகு வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 வீக்கு அந்த மாதிரி ரெகுலராக நைட்டு குடிச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அதுலேயும் இது ஆகலைன்னா 1 மந்த் எடுத்துக்கிடுங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து இது கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது, மறந்துடாதீங்க. பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த பூண்டை வச்சு நம்ம ரொம்ப நம்ம முகத்துக்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு பொலிவு கொடுக்கக்கூடியதான, ஒரு அழகு கொடுக்கக்கூடியதான, பளபளப்பு கொடுக்க வேண்டியதான ஒரு இன்னொரு டிப்ஸு சொல்லித்தரேன். அதுக்கு கொஞ்சம் நல்ல சுத்தமான ஹனி எடுத்துக்கிடுங்க, தேன் எடுத்துக்கிடுங்க. நல்ல சுத்தமான தேன் எடுத்துக்கிடுங்க. அதில் நீங்கள் ஒரு 20-25 எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவில் பூண்டு எடுத்துக்கிடுங்க. பூண்டு பெருசாக இருக்கிற அந்த பூண்டு எடுக்காதீங்க. நாட்டி பூண்டு எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி பூண்டு தான் அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. எல்லா மருத்துவ இதுக்கும் இந்த மாதிரி பூண்டு தான் நல்லது. சமையலுக்கும் இந்த மாதிரி பூண்டு தான் ரொம்ப நல்லது, சரிங்களா? இந்த மாதிரி பூண்டு எடுத்துக்கிடுங்க. ஒரு 25 உங்கள் தேவைக்கு எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு அதை தோலெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் வேக விடுங்க. கொலைய வேகக்கூடாது, அளவோடு வேகணும். அதோட இது குழஞ்சி போச்சுன்னா அதோட மருத்துவ குணங்கள் எல்லாம் அந்த தண்ணியில் போயிடும், பார்த்தீங்களா? அளவோடு வேகணும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் அதை எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு அந்த இதை பூண்டை ஒன்றி டிஷ்யூ பேப்பரில் சும்மா போடுங்க. இப்படி வச்சு அழுத்தி துடைக்காதீங்க, சரிங்களா? அப்போ பூண்டோட இதெல்லாம் இதாயிரும், நசுங்கி போயிடும். இல்லைன்னா ஒரு நல்ல காட்டன் துணியில் போட்டுட்டு அந்த தண்ணி போனதுக்கப்புறம் அந்த தேனில் போட்டுக்கிடுங்க. தேனில் ஒரு 2 வீக்கு நல்லா ஊறட்டும், அப்படியே விட்டுக்கிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் தேனில் போடணும். நல்லா மூடி, காற்று போகாத அளவில் மூடி விட்டுடுங்க. மூடி வச்சுக்கிடுங்க. 2 வீக்கு போகட்டும். 2 வீக் ஆனதுக்கப்புறம் எடுத்து டெய்லி காலையில் ஒரு தேனோட ஒரு 2 பல் பூண்டு இல்லைன்னா 1 பல் பூண்டு சாப்பிட்டுட்டு வாங்க. பெண்களுக்கு அழகுக்கும் முகப்பொலிவுக்கும் ரொம்ப அழகு கொடுக்கக்கூடியதான ஒரு டிப்ஸ் இது. ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லா நோய்களுக்கும், எல்லா இதுக்கும், கொலாஸ்ட்ரல், எல்லா டைஜஷன் ப்ராப்ளம் அனைத்து இதுக்கும் இது யூஸ்ஃபுல்லானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.